எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு ஒரு ஜாதகத்தில் மருத்துவராகக்கூடிய கிரக அமைப்புகள். கிரக அமைப்புகள் மருத்துவராகிறதுக்கு எப்படி இருந்தால் அவங்க மருத்துவராகங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 21/5/1964 3:03 அதிகாலையில் பிறந்திருக்கார். சாத்தூரில், விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில். உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம், கன்னி ராசி, மீன லக்னம். மீன லக்னம் 2ல் புதன், செவ்வாய், குரு, 3ல் சூரியன், 4ல் சுக்கிரன், ராகு, 7ல் சந்திரன், 10ல் கேது, 12ல் சனி. பொதுவாக சனி 12ல் மறையிறது நல்லது. இவங்க பிறக்கும்போது சூரிய திசை 2 வருஷம் 3 மாதம் 0 நாட்கள் இருக்கும்போது பிறந்திருக்கிறாங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது சனி திசை, சுக்கிர புத்தி. இது 12/6/2024 12/8/2027 வரைக்கும் இருக்குது. மீன லக்னம் இது காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் வீடாக வரும். இது ஒரு நீர் ராசி, இது ஒரு கடல் நீர். இந்த கடல் நீர் 2 கட்டான், அதாவது நீர் அங்கேயே நிற்கும், அலைகள் மட்டும் பாயும். அலைகள் பாயிறதுனால கரையோரங்களை குப்பையை போட்டுட்டு நடுக்கடலில் ஒரு மீன் இன்னொரு மீன் கவுன மாதிரி சுத்தமாக இருக்கும் நீர். அதனால் மீன லக்கணத்தில் பிறந்தவங்க எப்பயுமே நேர்மை, உண்மை, நாணயம், ஆன்மீகம், ஆச்சாரம், எவ்வளோ அடித்தாலும் தாங்குவேன், ஏமாளி, யாருக்காவது 1000-2000 கொடுத்து திரும்பி வரலைன்னா போனால் போட்டுன்னு சொல்லி விடக்கூடியவங்க, கடவுள் எனக்கு வேறு வழியில் பணத்தை தருவார் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க, சொல்லி கொடுக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி இவங்க இருப்பாங்க. அதாவது தானும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய லக்கணம் மீன லக்கணம். சரி, இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிகமாக வலுப்பெற்றிருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தொழிலோ வேலையோ அமையும் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா புதனும் செவ்வாயும் குருவோடு சேர்ந்துருக்கிறார். அடுத்து சுக்கிரன் எடுத்தால் சுக்கிரனோட ராகு தான் சேர்ந்துருக்கார். ராகுவுக்கு பெரிய காரகத்துவங்கள் இல்லை. இந்த புதனும் குருவும் சந்திர அதியோகத்தில் வேறு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க தசமி திதி வளர் விரையில் பிறந்திருக்காங்க. இதே இது தேய்விரையாக இருந்தால் ஒரு மாதிரியாகவும், அமாவாசை சந்திரனாக இருந்தால் ஒரு மாதிரியாகவும் பலன் தரும். அப்போ இந்த இடத்துல சரி, இவங்க புதனுடைய துறையில் இருக்காங்களா செவ்வாயினுடைய துறையில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே புதன் பகை வீட்டில் இருக்கிறார், இங்கே செவ்வாய் ஸ்தான பலம் பெற்று சொந்த வீட்டில் ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்றிருக்கிறார். அடுத்து டிகிரி வைஸாக வந்துடணும் பாருங்க. குரு 15 டிகிரியில் இருக்க, செவ்வாய் 16 டிகிரியில் தான் இருக்கார். ஒரே டிகிரி தான் வித்தியாசம். புதன் 12 டிகிரி, அதாவது 3 டிகிரி டிஃப்ரென்ஸாகவும் இருக்கார், பகை வீட்டில் இருக்கிறார். அப்போ இங்கே செவ்வாயைத்தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா அவர் ஸ்தான பலம் பெற்று ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்று குருவோட 1 டிகிரி வித்தியாசத்தில் சேர்ந்துருக்கிறதுனால நம்ம இவர் செவ்வாயினுடைய துறையில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத தெளிவாக காட்டுது. அப்போ செவ்வாயில் இவங்க மருத்துவராக இருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ மருத்துவராக இருக்கிறாங்க, நல்ல நிலையில் இருக்கிறாங்க, அதுதான் இங்கே முக்கியம். நல்ல நிலையில்னா எப்படி? அம்பானி அதானி மாதிரியா? இல்லைங்க, எல்லாரும் அம்பானி அதானி ஆக முடியாது. மற்றவங்களை விட எல்லாமே இவங்களுக்கு இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் ஒரு 4 காரணத்தை சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்காங்க. உங்கள் ஜாதகத்துலேயும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, லக்ன கேந்திரங்களில் கிரகங்கள் இருக்குது. ஒரு வீடு கட்டுறதுக்கு 4 பில்லர் வேணும். அந்த பில்லர் இருந்தால் தான் அந்த வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மாதிரி ஜாதகத்தில் லக்ன கேந்திரங்களில் கிரகம் இருந்தால் எப்படி அந்த வீடு கட்டுறதுக்கு 4 பில்லர் ஸ்ட்ராங்காக நிறுத்துதோ வீட்டை, அது மாதிரி ஜாதகரை ஸ்ட்ராங்காக நிறுத்தும். சந்திர கேந்திரத்துலேயும் கிரகங்கள் இருக்குது. இது ஒன்று. இந்த ஜாதகர் அதாவது இவ்வளவு அற்புதமாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டிய காரணத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாருங்க, தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறார்.
ஆட்சி பெற்ற செவ்வாயோட இருக்கிறார். ரைட். அடுத்து ஜெயலலிதா அம்மையாரை போல லக்னாதிபதியும் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதனும், லக்னாதிபதி சொல்லக்கூடிய குருவும், ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் தனஸ்தானத்தில் இருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு 9 பாக்கியஸ்தானத்தில் இருப்பாங்க. அடுத்து கடைசியாக 9க்குரிய செவ்வாயும் 10க்குரிய குருவும் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறாங்க. இது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. அது முக்கியமாக 2ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருக்கிறது மிக மிக சூப்பர். 4-5 இருந்தாலும் சூப்பர். 6-8 மறையாமல் இருந்து இந்த மாதிரி இடங்களில் தர்ம கர்மாதிபதிகள் ஒன்று சேர்ந்திருந்தா அது நல்ல தனத்தை கொடுத்துரும். அப்போ இங்கே தனஸ்தானம் வலுத்துருச்சு, குடும்பஸ்தானம் வலுத்துருச்சு, வாக்குஸ்தானம் வலுத்துருச்சு. தனம், குடும்பம், வாக்கு, இது சூப்பராக அமைஞ்சு போச்சு. சரி, இப்போ இந்த மீன லக்கணத்துக்கும் தனுசு லக்கணத்துக்கும் வரக்கூடாத தசை எது அப்படின்னா சுக்கிர தசை. ஏன்னா சுக்கிரன் அஷ்டமாதிபதி. ஆனால் இருந்தாலும் அவர் கேந்திர பலம் பெற்றிருக்கார். 4 திக்பலம் அடைஞ்சிருக்கிறார். வீடு கொடுத்த புதன் தனஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருக்கிறார், பாக்கிய அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். ஆனால் இருந்தாலும் இந்த சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்து கிரகணம் ஆயிட்டார். பாருங்கள், சுக்கிரன் 12 டிகிரியில் இருக்க ராகு 10 டிகிரியில் இருக்கிறார். 2 டிகிரிக்குள்ள சுக்கிரன் கிரகணம் அடைஞ்சிட்டார். இந்த சுக்கிரன் யார்? இந்த ஜாதகத்துக்கு அஷ்டமாதிபதி. கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, அசிங்கம், கேவலம், துக்கம், துயரம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன். இப்போ இவருக்கு என்ன தசாபுத்தி நடக்குது? சனி தசை. சனி லாபாதிபதி, விரையாதிபதி. சுக்கிரன் 3-8க்குரியவர். அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த சுக்கிர புத்தியில் ஏதாவது ஒரு கெடுதலை கொடுக்கணுங்கிறது விதி. இந்த ஜாதகர் என்னுடைய கிளாஸ்மேட்டு. இவங்க பள்ளி பருவத்தில் மட்டும்தான் நான் படித்தேன். இவங்க டாக்டராக படிக்கிறதுக்கு என்ன காரணம்? 4ஆம் இடம்தான் கல்வியை குறிக்குது. 4ஆம் இடத்துல 4க்குரிய புதன் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். 4ல் சுக்கிரன் திக்பலம் பெற்று இருக்கிறார். இப்போ 4ஆம் இடம் வலுத்துருச்சு. அதனால தான் அந்த MPBSங்கிற டாக்டர் படிப்பை இவங்களால் படிக்க முடிஞ்சது. அப்போ இப்போ சனி தசை சுக்கிர புத்தி தான் நடக்குது. இப்போ சனி லாபாதிபதி, விரையாதிபதி. லாபத்தை கொடுத்து விரயத்தை கொடுக்கக்கூடியவர் இவர். அப்போ இந்த சனி தசை சுக்கிர புத்தி 2 பேரும் தங்களுக்குள்ள கோணங்களில் தான் இருக்கிறாங்க. சஷ்ட அஷ்டாசகமாக இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்த சுக்கிரன் இவங்களுக்கு ஏதாவது கெடுதல் தரணுங்கிறதுனால போன வருஷம் அவங்க அம்மாவை இழந்தாங்க. ஆனால் அவங்க அம்மா பூரண ஆயுளில் தான் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 83 வயசு அவங்களுக்கு முடிஞ்சு போச்சுங்க. சரிங்களா? இவங்க பள்ளியிலே நம்பர் 1 இருந்தாங்க, நம்பர் 1 ஸ்டூடெண்ட். அதுக்கு என்ன காரணம்? இந்த புதன் குருவோடு சேர்ந்ததுனால தான். அது 3 டிகிரிக்குள்ளே சேர்ந்துருக்கிறார். அப்போ அதிக அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய புதன் குருவோடு சேர்ந்ததுனால இவங்க நல்லா படிச்சிட்டாங்க. அப்போ இந்த அஷ்டமாதிபதி புத்தி நடந்ததுனால அவங்க அம்மாவுக்கு பிரச்சனை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது களத்திரக்காரகன், என் கணவருக்கும் கொஞ்சம் இப்போ முடியலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கே ஏன்னா நிறைய இவங்க மகப்பேறு மருத்துவருங்க, அதாவது ஸ்பெஷலிஸ்ட். எத்தனையோ குழந்தைகளுக்கு இவங்க பிரசவம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணியும் குழந்தையை எடுத்துருக்கிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு கத்தியை கையில் எடுத்து அறுக்கணும்னா செவ்வாய் பலமாக இருக்கணும். ரத்தத்தை கண்டு பயப்படாமல் இருக்கணும்னா செவ்வாய் வலுவாக இருக்கணும். அவங்களால தான் இந்த வேலையை செய்ய முடியும்.
இதே செவ்வாய் பாபத்துவமாக இருந்தால், அதாவது சனி ராகுவோடு சேர்ந்து இருந்தால் அவங்க கத்தி எடுத்து கொலை பண்ணுவாங்க. ஆனால் இந்த செவ்வாய் 2 சுவர்களோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால இவங்க கத்தியை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியில் எடுக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த சனி தசை சுக்கிர புத்தி, இப்போ இந்த சுக்கிரன் இவங்களுக்கு 25லிருந்து 45 வயசு வரைக்கும் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு அந்த தாம்பத்திய சுகமே கிடச்சிருந்துருக்காதுங்க. ஆனால் நல்ல வேளையாக இவங்க சூரிய தசையில் தான் பிறந்திருக்கிறாங்க. பாருங்கள், 2 வயசு வரைக்கும் சூரிய தசை, 12 வயசு வரைக்கும் சந்திர தசை, 19 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த சூரிய சந்திரன் செவ்வாய் லக்ன அசுபர்களுங்க. இவங்க பிறந்ததுலேருந்து நல்லா இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு தாய் தகப்பன்னா இவங்களுக்கு 2 தாய் 2 தகப்பன். 2 தாயும் 2 தகப்பனுமே நல்ல ஸ்டாண்டர்டுங்க. சரிங்களா? ஏன்னா இங்கே லக்னம் சுபத்துவம் ஆயிடுச்சு. லக்னாதிபதி சந்திர ஆதி யோகத்தில் இருக்கிறார். பாருங்க, 7ஆம் இடம் அதீத சுபத்துவம். இங்கே வளர்பிறை சந்திரன். இந்த சந்திரனை செவ்வாயோ சனியோ யாரும் பார்க்கல. அது மாதிரி சுவர்களும் யாரும் பார்க்கல. வீடு கொடுத்தவன் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். அப்போ நல்ல கணவர். அவரும் ஒரு மருத்துவராக இருக்கிறார். சரி, அடுத்து ராகு திசையில் தான் இவங்களுக்கு எல்லாம் அந்த பேஸ்மெண்ட்டெல்லாம் கிடச்சதுங்க. ஏன்னா இங்கே ராகு வீடு கொடுத்த புதனை போலவும் தன்னோட சேர்ந்த சுக்கிரனை போலவும் செயல்படுவார். பார்த்த கிரகத்தையும் சேர்த்து செயல்படுவார். இங்கே எந்த கிரகமும் பார்க்கலைங்க. சரிங்களா? அதான் அந்த சுக்கிர தசை தான் இவங்களுக்கு 19 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் வந்ததுனால தான் இவங்களுக்கு அந்த மருத்துவ படிப்பு கொடுத்து அரசு வேலையும் கொடுத்தது. அரசு வேலை கொடுக்கறதுக்கு சிம்மாதிபதி நல்லா இருக்கணும். சிம்மமனைய குரு பார்க்க சிம்மாதிபதி உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறார். வீடு கொடுத்த சுக்கிரன் திக்பலமாக இருக்கிறார். அதனால தான் இவருக்கு அரசு மருத்துவராக இருந்திருக்கார். அது ராகு திசையில் மட்டும்தான் அவர் இருந்திருக்கிறார். இந்த ராகு திசையில் தான் இவருக்கு மருத்துவ கல்வி முடிச்சிருக்கார், கல்யாணம் முடிச்சிருக்கார், 2 குழந்தைகள் பெண் குழந்தைகள் பெற்றிருக்கிறார். ஏன்னா ராகு பெண் குழந்தை தான் தருவாருங்க. ஏன்னா இவங்க ராகு தசை குரு புத்தி வந்திருந்தால் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்துருப்பார். ஆனால் ராகு தசை குரு புத்தி எண்டில் தான் இவங்க கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு பெண் குழந்தைய கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் அவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு ஆணோ பெண்ணோ பிறந்தாலும் சமம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துருச்சு. ஏன்னா அவங்களும் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்போ நல்ல கணவர். இப்போ இவங்களுக்கு இந்த சுக்கிர புத்தி நடக்கிறதுனால இந்த வேலையவே நிப்பாட்டிடலாமோன்னு இருக்குது. எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரே காரணம் அஷ்டமாதிபதி புத்தி நடக்கிறதுனால. அதுக்கப்புறம் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி எல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் புதன் தசை வருது. புதன் தசை 87 வயசு வரைக்கும் இருக்குங்க. சரி, இந்த புதன் தசையும் 4-7க்குரியவன். சரிங்களா? 4ங்கிறது சுகஸ்தானம், 7ங்கிறது களத்திரஸ்தானம், நண்பர்கள், பார்ட்னர்ஸ், சமுதாயம். இது எல்லாத்தையுமே இந்த 7ஆம் பாவகம் தான் குறிக்குது. அப்போ 4-7 2ல் இருக்கிறதுனால இந்த 2-4-7 இயங்க போகுது. 2-4-7 நல்ல பாவகங்கள். அப்போ புதன் திசையிலையும் இவங்க நல்லா தான் இருக்க போகிறாங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.